ஆணவமலச்சார்பை இறைவன் பிச்சை கேட்கிறான். ரொம்ப எளிமை. ஒருத்தர் பிச்சை கேட்குறாருன்னா என்ன அர்த்தம்? தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை தானே ஒருத்தர் பிச்சையாக கேட்க முடியும். அப்போ சிவபெருமான் கிட்ட இல்லாதது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணவம் என்று பொருள். நம்ம கிட்ட நிறைய இருக்கிறது என்ன? நிறைய இருக்கிறத கொடுக்கலாமில்ல? கொடுக்குறோமா? பேராசை பிடிச்சவங்க நாம் நிறைய ஆணவம் வச்சுருக்கிறோம், கொடுக்க தயாராக இல்லை. சாமி கேட்டு வெறுங்கையோடு போயிட்டுருக்கிறது. இன்றைக்கி வரைக்கும் அவர் வாங்கலை. லட்சம் பேர் கோடி பேர்கிட்ட கேட்டால் ஒருத்தர் தான் போடுறாங்க. அப்படி தான் போயிட்டுருக்குது. அதை சொல்கிறார். வற்றலோடு கலனா பழி தேர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுதியத்த. ஒரு அழகான செய்தியை சொல்கிறார். யார் பெரியார், யார் பெரியவர்கள் அப்படின்னு கேட்டால், யாரெல்லாம் இறைவனுடைய புகழை கற்கிறார்களோ, யாரெல்லாம் இறைவனுடைய புகழை கேட்கிறார்களோ அவர்களே பெரியார் அப்படிங்கிறது. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். சிவபெருமானுடைய புராணங்களையும் ஞான நூல்களையும் கற்பவர்களும் கேட்பவர்களும் உடையார். கற்று கேட்டு அதன் வழி நிற்பவர்னு அர்த்தம். உடையார்னு என்ன அர்த்தம்? கற்று கேட்டு அதன் வழி நிற்பவர்கள் யாரோ அவர்கள்தான் பெரியோர்கள். எனவே அப்படிப்பட்ட பெரியோர்களால் தொழப்படுகின்ற சீர்காழி. சீர்காழியை கும்பிடணும்னா அதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கணும். எல்லாரும் போயிட முடியாது, எல்லா இடத்துக்கும் எல்லாரும் போக முடியாது இல்லையா? அப்போ சீர்காழியை வழிபாடு செய்வதற்கு ஒரு பெரும் புண்ணியம் வேணும். இப்போ இங்கே இருக்கிற எத்தனை பேர் சீர்காழிக்கு போயிருக்கிறீங்க? பரவாயில்ல, பெரும்பாலானோர் போயிருக்கிறீங்க. அதுலேயும் சில பேர் போகாமல் தானே இருக்கிறோம். பாருங்களேன், இன்னும் நமக்கு அந்த புண்ணியம் கை கூடலைன்னு அர்த்தம். இன்னும் சீர்காழி, ஏன்னா சீர்காழி மிகச்சிறந்த ஒரு தலம். காலையில் ஒரு செய்தி சொன்னேன். குரு லிங்க சங்கமம் என்ற மூன்றுக்கும் உரிய தலம். அப்போ அந்த தலத்தை தொழணும்னா கும்பிடணும்னா அதுக்கு ஒரு பெரும் பாக்கியமும் புண்ணியமும் இருக்கணும். எனவே உங்களுக்கு போகாதவங்க எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போங்க. சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாமே அவர் தான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்போ பெருமானே வகுப்பில் இன்னி கூட கேள்விப்பட்டோம், மிகச்சிறந்த திருத்தலம்னு சொன்னாங்க. ஞானசம்பந்த பிள்ளையார் அவதாரம் பண்ண ஸ்தலம். நீங்கள் அதுக்கெல்லாம் ஞானசம்பந்த புராணம் படிச்சிங்கன்னா தான் அதோட பெருமை புரியும். சுந்தரமூர்த்தி சுவாமி என்ன பண்ணிட்டாருங்க? சீர்காழிக்குள்ளே போக மாட்டேன்ட்டார். திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ண பூமியை நான் மிதிக்கிறதா, இந்த ஊருக்குள்ளே நான் போக மாட்டேன்னாருன்னா அப்போ சீர்காழி எவ்வளோ பெரிய சிறந்த ஊராக இருக்கும். நாம் அங்கே போகணும்னா அப்போ நமக்கு எவ்வளோ புண்ணியம் வேணும். எனவே அப்படிப்பட்ட தலம் அந்த திருத்தலம். அந்த திருத்தலத்தில் எழுந்தருளிருக்கின்ற சிவபெருமான் இவனே அப்படின்னு சுட்டி காட்டுகின்றார்.